ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா FTP சர்வர்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் FTP சர்வர் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு என்னென்ன வேணும்னா, 2 கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு LAN கேபிள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் Windows OS 7லேருந்து 11 வரைக்கும் நீங்கள் எந்த OS வேணாலும் அந்த 2 கம்ப்யூட்டருக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ நம்ம ஷேரிங் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா, உங்கள் ஆஃபீஸில் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் ஷேரிங் பண்ணியிருக்கீங்க. அந்த டேட்டா மற்றவங்க பார்க்குறதுக்காக நம்ம எப்படி ஷேரிங் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம FTP யூஸ் பண்ணுவோம். அந்த ஷேரிங்க்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இதனோட பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஷேரிங் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பழைய லேப்டாப் வச்சுருக்கீங்க, புது லேப்டாப் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பழைய லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா படம் இருக்குது, பாட்டு இருக்குது, டாக்குமெண்ட்ஸு, கேமரா ஃபோட்டோஸ், HD வீடியோ சாங், இந்த மாதிரி ஒரு 200-300 ஜிபிக்கு படம், பாட்டு இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கீங்க. இப்போ இதெல்லாம் புது லேப்டாப்புக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு LAN கேபிள் மட்டும் இருந்தால் போதும். இந்த FTP சர்வரை நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதை பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இப்போ இதை நீங்கள் பண்ணி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் IP கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எப்படிங்கிறது நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நீங்கள் பண்ணி பார்க்குறதுக்கு உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் எடுக்கிறீங்களே, அது பார்த்திங்கன்னா ரெண்டுமே டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லாட்டி பார்த்திங்கன்னா ரெண்டுமே லேப்டாப்பாக இருக்கலாம். இந்த FTP சர்வர் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு அதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வச்சுருக்கிற LAN கேபிளை உங்கள் 2 லேப்டாப்லேயும் RJ45 கனெக்டரில் 2 பக்கம் போட்டுட்டு இப்போ அதை எப்படி IP கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 2 லேப்டாப்புக்கு ஒரு LAN கேபிள் போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ உங்களுடைய ஃபஸ்ட்டு லேப்டாப்பில், அதாவது உங்கள் பழைய லேப்டாப்பில் டேட்டாஸ் வச்சுருப்பீங்களா, அந்த லேப்டாப்பில் போய்ட்டு அதில் போய்ட்டு உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த நெட்வொர்க் பிளேஸ் இருக்குல்லே, இதில் ஒரு IP அட்ரஸ் நீங்கள் செட் பண்ணிடுங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. இதில் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஈத்தர்நெட்டில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இதில் TCP IP வெர்ஷன் 4 இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இதில் யூஸ் தி ஃபாலோவிங் IP அட்ரஸில் போய்ட்டு 192.168.5.3ங்கிறத கொடுத்துருங்க. உங்களுடைய பழைய லேப்டாப்பில் 5.3ன்னு கொடுக்குறீங்க, உங்களுடைய புது லேப்டாப்பில் 4ன்னு கொடுக்குறீங்க, அவ்வளோதான். இப்போ மவுஸை ஜஸ்ட்டு நீங்கள் சப்டேட் மாஸ்க் நீங்கள் கீழே இருக்குல்லே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதே 255 எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு கேட்வே கொடுத்துருங்க 192.168.5.1. இது காமன் டிஃபால்ட் கேட்வே நீங்கள் ஃபஸ்ட்டு லேப்டாப்லேயும் கொடுக்கணும், அதே மாதிரி செகண்ட் லேப்டாப்லேயும் கொடுக்கணும். இந்த 5.1ங்கிறது இங்கே உங்களோட ஃபஸ்ட்டு லேப்டாப்பில் 3ன்னு கொடுக்குறீங்க, உங்களோட செகண்ட் லேப்டாப்பில் 4ன்னு கொடுக்குறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு 2 லேப்டாப்புக்கு LAN கேபிள் போட்டிங்க, 2க்கு IP அட்ரஸ் நீங்கள் செட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ நான் இதை ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதையும் நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ என்னுடைய செகண்ட் லேப்டாப் உங்களுக்கு நான் ரிமோட்டில் காட்டுறேன். விண்டோஸ் 6 கொடுத்துட்டு CMDன்னு கொடுக்குறேன். இதில் இந்த லேப்டாப்புக்கு பார்த்திங்கன்னா, அதாவது பழைய லேப்டாப்புக்கு என்ன IP அட்ரஸ் கொடுத்துருக்கேன்னா 5.3ங்கிறது கொடுத்துருக்கேன். இது என்னுடைய புது லேப்டாப். உங்களுக்கு நான் ரிமோட்டில் காட்டுறேன், அது சைபர் டென்னிஸாகவே காட்டுறேன். இது என்னுடைய செகண்ட் லேப்டாப். என்னுடைய செகண்ட் லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதில் 5.3ன்னு கொடுத்துருக்கேன், இதில் 5.4ன்னு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சப்நெட் மாஸ்க் காமனு, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், 255.255.0ங்கிறது. அதே மாதிரி டிஃபால்ட் கேட்வேங்கிறது காமன். இந்த ஃபஸ்ட்டு 1 மட்டும்தான் உங்களுக்கு மாறும். இதில் 3ன்னு போடுறீங்க, உங்களுடைய புது லேப்டாப்பில் 4ன்னு போடுறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 2க்கு LAN கேபிள் போட்டிங்க, செகண்ட் IP அட்ரஸ் கொடுத்துட்டீங்க, தேர்டு பார்த்திங்கன்னா 2க்கு கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிடுங்க. அதாவது இது என்னுடைய புது லேப்டாப்பில் இருக்கிற 5.4. இதை உங்கள் பழைய லேப்டாப்பில் பிங் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பிங் பண்ணி பார்க்குறதுனா என்னென்னா, 2க்கு கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு LAN கேபிள் எடுத்து 2 சிஸ்டத்துக்கும் போட்டிங்க, IP அட்ரஸ் கொடுத்துட்டீங்க, 2க்கு ப்ராப்பராக கனெக்டிவிட்டி இருக்காங்கிறது செக் பண்ணுறது. இப்போ சர்ச்சில் போய்ட்டு CMD அப்படின்னு கொடுத்துருங்க. இதில்
பிங்க்குன்னு கொடுத்துட்டு உங்களுடைய புது லேப்டாப்போட ஐபி அட்ரஸை அதை அப்படியே இங்கே போடுங்க. 192.168.5. நான் வந்து 4ன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிப்ளை வந்து எனக்கு ஓடலை. ஆனால் வந்து எனக்கு வந்து ரெண்டுக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து இருக்குது, ரிமோட் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய புது லேப்டாப்பில் வந்து ஃபயர்வால் வந்து ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பழைய லேப்டாப்பில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிங்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய புது லேப்டாப்பில் போயிட்டு ஐபி அதாவது ஃபயர்வாலை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையே நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்கள் புது லேப்டாப்பில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ஃபயர்வால் அப்படிங்கிறத கொடுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃபயர்வால்னு கொடுத்த உடனே செக்கு ஃபயர்வால் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்துட்டு சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் நெட்வொர்க் செட்டிங், பப்ளிக் நெட்வொர்க் செட்டிங்கிறது ரெண்டுமே வந்து ஆனில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த புது லேப்டாப்பில் வந்து பழைய லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு பிங்க் ஆகலை. இப்போ இதை நான் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு -T கொடுத்துட்றேன். இப்போ என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய புது லேப்டாப்பில் இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து எனக்கு இங்கே பிங்க் ஆகலை. இப்போ வந்துட்டு உங்களுடைய புது லேப்டாப்பில் இருக்கிற ஃபயர்வாலை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது ப்ரைவேட் நெட்வொர்க் செட்டிங்கையும் பப்ளிக் நெட்வொர்க் செட்டிங்கையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி பிங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பாரு, இந்த மாதிரி பிங்க் ஆச்சுன்னா எனக்கு வந்து இந்த ரெண்டு லேப்டாப்புக்கும் வந்து கனெக்டிவிட்டி வந்து பக்காவாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய செகண்ட் லேப்டாப் வந்து நான் வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுடைய பழைய லேப்டாப்பில் வந்துட்டு நீங்கள் FTP சர்வரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து இன்டர்நெட் சர்வீஸ் வந்து எதுவுமே தேவையில்லை. சர்ச்சில் போயிட்டு டர்ன் விண்டோஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இதில் டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்குல்ல, இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. கொடுத்த உடனே இப்படி தான் வரும். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். இதில் வந்துட்டு IIS அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இதுக்கு நேராக இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் போயிட்டு இந்த FTPக்கு நேராக இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இதையும் கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு இந்த டிக் பண்ணிடுங்க. அதாவது FTP சர்வீஸ் வந்து எனக்கு வந்து ரெண்டுமே வேணும் அப்படிங்கிறது. இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே வந்துட்டு அதே மாதிரி வெப் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குல்ல, இதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த மூணையும் வந்து நீங்கள் டிக் பண்ண உடனே ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து FTP சர்வர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆன வாட்டி நீங்கள் உங்களோட புது லேப்டாப்பில் வந்துட்டு வெப்பு மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ FTP சர்வர் வந்து நான் வந்து சர்வீஸ் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்களே, எதை வந்து நீங்கள் ஷேரிங் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து FTP அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். FTP டேட்டாங்கிறத நான் கொடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த டேட்டா வந்து என்னோடய பழைய லேப்டாப்பில் இருக்கிற டேட்டா வந்து நான் வந்து புது லேப்டாப்புக்கு நான் வந்து மூவ் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஒரு டேட்டா வந்து நான் வந்து எதுவும் போடுறேன். ஓகே, இப்போ இந்த டேட்டாவை தான் என்னோடய பழைய லேப்டாப்பில் இருக்கிற டேட்டா வந்து புது லேப்டாப்புக்கு வந்து நான் வந்து மூவ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து என்னோடய டேட்டாஸ் வந்து நிறைய இருக்குது. ஒரு 200 GB 300 GB இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட டெஸ்டிங்காக நான் அந்த ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிட்டு நான் காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அதாவது உங்களை பழைய டேட்டா வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரே ஃபோல்டரில் போட்டு. இப்போ வந்துட்டு நீங்கள் IIS வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. சர்ச்சில் போயிட்டு ஸ்மால் லெட்டரில் IIS அப்படிங்கிறது கொடுங்க. அப்படின்னு என்னென்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும்.
இப்போ இது வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் நேம், நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு இங்கே காட்டும். இப்போ இந்த ஏரோ வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். இங்கே வந்துட்டு இந்த சைட்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் எஃப்டிபி சைட்ஸுங்க இருக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து ஷேரிங் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நேம் வந்து கொடுத்துருங்க. நான் வந்துட்டு FTP யூசர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் வந்து எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாத்து வந்து கொடுங்க. நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, அதாவது இது FTP டேட்டாங்கிறது, அதை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணிடுறேன். அதாவது பிசிக்கல் பாத்துங்கிறது. இதில் டெஸ்க்டாப்பில் போயிட்டு இந்த FTP டேட்டாவை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஒரு FTP நேம் கொடுத்துட்றேன். நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்துட்டு நீங்கள் வந்து டேட்டா வந்து இன்னொரு கம்ப்யூட்டர்லேருந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, அந்த பாத்தை மட்டும் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு IP அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் வந்துட்டு இந்த ஏரோ வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன IP அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கீங்களோ அது வந்து அப்படியே இங்கே வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 21 அதை எடுத்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரோட IP அட்ரஸ் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அப்படியே விட்டுருங்க. போர்ட்டு நீங்கள் எதுவும் மாற்ற வேணாம், அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த SSL இருக்குல்ல, இதை வந்துட்டு நோ SSL அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேசிக் வந்து கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு அலோ ஆக்சஸ்ங்கிறத இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு ஆல் யூசர்ஸ் அப்படின்னா உங்கள் டேட்டா வந்து எல்லோரும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். கீழே வந்துட்டு உங்கள் டேட்டா வந்துட்டு பார்த்துக்கலாம், அழிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதாவது உங்கள் டேட்டா வந்துட்டு இன்னொருத்தர் வந்து அதை வந்து பார்க்கணும்னா அதை வந்து ரீடு மட்டும் கொடுத்துருங்க. உங்கள் டேட்டா வந்து அவங்க வந்து பார்த்துட்டு டெலிட்டும் பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு இதை ரைட் கொடுத்துருங்க. நான் வந்து ரீட் ரைட் ரெண்டுமே கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு எல்லாம் முடிஞ்சுது. இப்போ இந்த சர்வீஸ் எல்லாம் நீங்கள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய பழைய லேப்டாப்பில் இருக்கிற ஃபயர்வால் வந்துட்டு நீங்கள் பர்மிஷன் வந்து கொடுங்க. அதாவது சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்ச்சில் போயிட்டு ஃபயர்வால் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் போயிட்டு அதே மாதிரி செக் ஃபயர்வால் வந்து நான் போயிட்டேன். இதில் வந்துட்டு அலோ ஆப்ஸ் ஆர் ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல, இதில் வரல. ஓகே, சர்ச்சில் போயிருங்க. ஏன்னா நான் வந்து K7 ஆன்டிவைரஸ் போட்டிருக்கனால ஃபுல்லாக அதை எடுத்துக்கிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு அலோ ஆப்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இங்கே வந்துருச்சு. இதில் போயிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் FTP சர்வருக்கு வந்து நீங்கள் ஃபயர்வாலில் வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த டேட்டா வந்து வெளியே போகலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பர்மிஷன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்துட்டு FTPங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இங்கே இருக்குது. இந்த FTP வந்து இப்படி கிளிக் பண்ணிடும். கிளிக் பண்ண மாட்டி இங்கே வந்துட்டு இந்த ப்ரைவேட் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு டிக்கு. ஓகே, மேலே வந்து சேஞ்ச் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து டிக் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு FTP சர்வர் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டையும் டிக் பண்ணிடுங்க, பப்ளிக்கும் டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ கான்ஃபிகரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு உங்களுடைய புது லேப்டாப்பில் போயிட்டு அந்த FTP சர்வரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணால் இது வந்து என்னுடைய புது லேப்டாப், நான் ஃபுல் ஸ்க்ரீனாகவே காட்டுறேன். இதில் போயிட்டு நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது ஐன்னு கொடுங்க. இதில் இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு IP அட்ரஸ் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து IE வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் என்னுடைய செகண்ட் லேப்டாப்பில்.
உங்களுடைய ஃபஸ்ட்டு லேப்டாப்பில் வந்துட்டு என்ன ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கீங்களோ 5.3 அப்படியே இங்கே போடுங்க. அதே வேணால் காட்டுறேன். நெட்வொர்க்கில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டேன். இதில் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸில் ஈத்தர்நெட்டில் ப்ராப்பர்ட்டிஸில் ஐபி வெர்ஷன் 4ல் இதில் 5.3 இருக்குல்ல, அதை வந்து அப்படியே இங்கே கொடுங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து என்ன சேர்க்கணும்னா FTP அப்படிங்கிறத கொடுங்க. FTP : / அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஐபி அட்ரஸை அப்படியே இங்கே டைப் பண்ணுங்க. .3 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நாம் வந்துட்டு இந்த FTP கான்ஃபிகர் பண்ணுறப்ப அந்த 21 போர்ட் ஐடி இருந்துச்சுல்ல, அதை வந்து இங்கே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு என்ன கேட்குதுன்னா, உங்களுடைய கம்ப்யூட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குது. அதாவது உங்களுடைய பழைய லேப்டாப்பில் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறப்ப என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே இங்கே வந்து கொடுங்க. நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா அட்மின் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது. இப்போ நான் வந்து லாகின் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்தா தான் இது வந்து லாகின் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ என்னென்னா, உங்கள் ஃபஸ்ட்டு லேப்டாப்பில் வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணோடனே பாஸ்வேர்டு இல்லாத போயிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிடுங்க. ஏன்னா பாஸ்வேர்டு கொடுத்தா தான் வந்துட்டு அது ஓப்பன் ஆகும். நான் வந்து அட்மின் கொடுத்துருக்கேன்ல, பாஸ்வேர்டு வந்து நான் வந்து ஒரு 1 2 3ன்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணாதனால இங்கே எனக்கு என்னோடய செகண்ட் லேப்டாப்பில் வந்து புது லேப்டாப்பில் எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை. இப்போ நான் வந்து 1 2 3ன்னு கொடுத்துட்டேன். இப்போ லாகின் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு FTP வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. என்னுடைய பழைய லேப்டாப்பில் வந்துட்டு என்னென்ன டேட்டா வந்து ஷேரிங் கொடுத்துருந்தனோ அப்படியே இங்கே எனக்கு வந்துருச்சு. பாரு, FTP ரூட்னு இருக்குது. 192.168.5.3ங்கிறது அந்த ஃபோல்டரில் என்னென்ன இதை வச்சுருந்தேன் அப்படிங்கிறதும் காட்டுறேன். இந்த இங்கே இருக்குது. அப்படியே வந்து உங்களுக்கு வந்துருச்சு. உங்கள் பழைய லேப்டாப்பில் இருக்கிற டேட்டாஸ் வந்து அப்படியே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்களாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். கீழே வந்து இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அலோவ் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, 2 லேப்டாப் வச்சுட்டு FTP சர்வர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கான்செப்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் வீடியோவில் வந்துட்டு ஓவரால் ஒரு நெட்வொர்க்கில் வந்துட்டு ஒரு சர்வரை வந்து போட்டுட்டு ஒரு 100 பேர் 50 பேர் வந்துட்டு எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து செகண்ட் வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு தேர்டு வீடியோவில் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் இருக்கிற FTP சர்வர் வந்து நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இன்டர்நெட் மூலிமா இந்த FTPயில் இருக்கிற டேட்டாஸ் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் தேர்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கிற கான்செப்டை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.